தோல்வியை தழுவியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அவர்கள் ஆண்ட 3 மாநிலங்களில் ஆட்சியை பறிகொடுத்திருக்கிறார்கள். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய 3 மாநிலங்களில் பாரதிய ஜனதா படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. ஒரு மானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மனோநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு முடிவாக இந்த 5 மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் உள்ளன. அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டியே தீருவோம், சபரிமலையில் பெண்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று மதவெறி அரசியலை உயர்த்தி பிடித்து இந்துக்களுக்கும் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கும் இடையிலே முரண்பாடுகளை, மோதல்களை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடுவதிலே குறியாக இருக்கிற சனாதன சக்திகளுக்கு மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய 3 மாநிலங்களை சார்ந்த மக்கள் பாடம் புகட்டி இருக்கிறார்கள். ராகுலா மோடியா என்று நடந்த பல பரீட்சையில் ராகுல் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்வதற்குரிய தகுதியை பெற்றிருக்கிறார் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்துகின்றன. பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயலாளர்களில் ஒருவர் திரு H. ராஜா அவர்கள் அண்மையிலே பேசிய கருத்து அவருடைய சனாதன புத்தியை வெளிப்படுத்துகிறது. தனிப்பட்ட முறையில் என் மீது அவருக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். ஆனால் திருமாவளவனை தொட்ட கட்சியை மக்கள் தொடமாட்டார்கள் என்று அவர் சொல்லியிருப்பது தொடுவது, தொடக்கூடாதது என்கிற சனாதனத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அரசு வழக்கு பதிவு செய்ய வேண்டும், கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கிருதுமால் நதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு தண்ணீரை திறந்துவிட பொதுப்பணித்துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கிருதுமால் நதியை நம்பியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் ஏற்கனவே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மீண்டும் அவர்கள் தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக அரசு இதில் நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மேக்தாட் என்கிற இடத்தில் காவிரியின் குறுக்கே கர்நாடக மாநில அரசு அணை கட்டக்கூடாது என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி பிரதமருக்கு அனுப்பி வைத்திருக்கிற நிலையில் உச்சநீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்ட வழக்கில் தமிழக அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆனாலும் உச்சநீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் அங்கே அணை கட்ட முடியாது என்கிற கருத்தையும் தெரிவித்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. சார்ந்த அமைச்சர்கள் வருகை தந்த நேரத்தில் தமது எதிர்ப்பை தெரிவிக்கிற வகையில் கொத்தமங்கலம் என்கிற இடத்தில் ஆலங்குடி அருகே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவது கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே புனையப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற்று மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களை துன்புறுத்துவதை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறார். நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மத்திய அரசு தமிழக அரசு போதிய அறிக்கை தாக்கல் முறைப்படுத்தலை, கேட்ட ஆவணங்களை சரியாக கொடுக்கல, ஒத்துழைப்பு கொடுக்கல மாதிரி சொல்லுங்கள். அது உண்மையாக இருக்கலாம். தமிழக அரசு அது குறித்து சரியான ஆவணங்களை மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் நீதிமன்றத்திலேயே அவ்வாறு சொல்லுகிற நிலையில் அதை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தமிழக அரசின் மீது சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. போதிய ஆவணங்களை, ஆதாரங்களை திரட்டி தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் அமைச்சர் என்ன சொல்றாருனாக்கா, நாங்கள் போதிய ஆதாரங்கள் முன்னாடி அறிக்கையாக கொடுத்துருக்கோம் அப்படின்றாரு. அதே முதலமைச்சரும் வலியுறுத்துறாரு. நேற்று மத்திய அரசுக்கு அறிக்கையை லெட்டராக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது போதிய அளவில் இல்லை என்ற குற்றச்சாட்டு வருகிற போது இன்னும் விரிவான அறிக்கையை தர முயற்சிக்க வேண்டும்.